ஒரு வாரத்திற்கு முன் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் உயிரிழந்த அதே இடத்தில் 2 வேன்கள் நேருக்கு நேர் மோதி கோர விபத்து. திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலையில காங்கேயம் வீரணம்பாளையத்துல தான் இந்த கோர விபத்து நடந்திருக்கு. காங்கேயம் கிட்ட வெள்ளக்கோவில் அக்கரபாளையம் பகுதியை சேர்ந்த 38 வயதான மலைசாமிங்கிறவங்க லோடு வேன் ஓட்டுநரா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில நேற்றுக்கு இரவு வெள்ளக்கோவில்ல இருந்து காங்கேயம் நோக்கி வேன்ல போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அதே நேரத்துல நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த 45 வயதான சுப்பிரமணி அப்படின்றவங்க ஓட்டிட்டு வந்த லோடு வேனும் ஆப்போசிட்ல வந்திருக்கு. இந்த 2 வேனும் எதிர்பாராத விதமா திடீர்னு நேருக்கு நேர் மோதினதுனால பெரும் விபத்து ஏற்பட்டதா சொல்லப்படுது. இந்த விபத்துனால ஓட்டுநர்கள் 2 பேரும் மலைசாமி அவர்களோட பயணம் பண்ண கூலி வேலை செய்யும் ஜெய்கிஷன் அப்படின்ற 20 வயதான வடமாநிலத்தை சேர்ந்த நபரும் படுகாயம் அடைந்ததா சொல்லப்படுது. இத பார்த்து பதறிப்போன அந்த பகுதி பொதுமக்கள் உடனடியா காங்கேயம் காவல்துறைக்கும் தீயணைப்பு துறைக்கும் இந்த தகவலை தெரிவிச்சிருக்காங்க. இடிபாடுகள்ல சிக்கியிருந்த 3 நபர்களையும் போராடி மீட்டவங்க உடனடியா அவங்கள மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. ஆனா அதற்குள்ளாக ஓட்டுநர் மலைசாமி அவர்கள் மருத்துவமனைக்கு போறதுக்கு முன்னாடியே உயிரிழந்ததா சொல்லப்படுது. மற்ற 2 பேரும் மேல் சிகிச்சைக்காக ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த விபத்து குறித்து காங்கேயம் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலையில விரிவாக்க பணிகள் நடந்துகிட்டு இருக்கிறதுனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா விபத்துகள் ஏற்படாத வகையில அறிவிப்புகளோ முன்னேற்பாடுகளோ ஏற்படுத்தணும்னு பொதுமக்கள் கோரிக்கையும் வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 84,000 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு. டெல்லியில் 115 கோடி ரூபாய்க்கு மாளிகை. இந்தியாவின் பணக்கார பெண்களில் ஒருவராய் வலம் வரும் சிங்கப்பெண். மாபெரும் சாம்ராஜ்யமான HCL நிறுவனத்தின் தலைவராக இருந்து தந்தையின் கனவுகளை முன்னெடுத்து செல்லும் வீரமங்கை. கல்வியில் புரட்சியை ஏற்படுத்தி தி ஹேபிடட்ஸ் அறக்கட்டளை நிறுவனத்தை தலைமை தாங்கும் இந்த ரோஷினி நாடார் யார்? ஷிவ் நாடாருக்கு அப்புறமா HCLோட பொறுப்பை அவருடைய வாரிசான ரோஷினி நாடார் மல்ஹோத்ரா அவர்கள் தான் எடுத்து நடத்திட்டு வராங்க. 42 வயசாக கூடிய இவங்க சின்ன வயசுல கல்வி மேல அவ்வளவு ஆர்வம் கொண்டவங்களாமா. சோ நார்த் வெஸ்டர்ன்ல இருக்கிற யூனிவர்சிட்டியில தான் கம்யூனிகேஷன் பட்டத்தையும் அதுக்கப்புறம் கெலாக் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல MBA பட்டமும் பெற்றாங்களாம். இதை தொடர்ந்து ஒரு செய்தி தயாரிப்பாளரும் அவங்க இருந்திருக்காங்க. ஆரம்பத்துல ஊடகத்துல இருந்தவங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய அப்பா பொறுப்பெடுத்து நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து ரோஷினி நாடார் அவர்களுடைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 84,330 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுது.